என்னம்மா என்னடி சொல்லலாம்? என்னாச்சு கிட்டி பொண்ணுக்கு, நல்ல பொண்ணுக்கு? எப்போ குட்டி போட போகிறீங்க லட்டு? அம்மா கிட்டி, என் செல்ல பொண்ணு, என் வயிறக்கட்டி என்னடி? இன்னும்மா என்னடி சொல்லலாம்? என் வயிறம், என் வயிறம், என் வயிறம், என் லட்டு பொண்ணு, எப்போ குட்டி போட போகிற அம்மா? என் வயிறக்கட்டி லட்டு. இன்னும் சாமி என்னடி சொல்லலாம்? யாரு? என்னம்மா என்னம்மா என்னடி பட்டோ? என்னடி பட்டோ? யார் வீட்டு லட்டு? யார் வீட்டு செல்ல பொண்ணு? என் வயிற பொண்ணு, எப்பமா குட்டி போட போகிற லட்டு? குட்டி வெளியெல்லாம் போடாத, இங்கேயே போடுமா. என்ன பக்கத்து வீட்டில் போய் போடாதுமா, இங்கே போடுமா வீட்டில். அங்கே எங்கேயும் போய் எது குட்டி போடுறீங்க? அப்போ அங்கே குட்டி போட்டு இங்கே தூக்கிட்டு வந்துடுவீங்க. இங்கே குட்டி போட டிஸ்டர்ப் ஆகுது உனக்கு, நிறைய பூனை இருக்குன்னு. கிட்டிமா தங்கம், என் தங்க பொண்ணு, என் வயிறம், என் வயிறு பொண்ணு. இன்னொடி வயிறு வலிக்குதாடி? தோசை சாப்பிட்டு பட்டோ? அம்மா தோசை வைக்கிட்டா உங்களுக்கு? சரிம்மா, இந்தம்மா உங்களுக்கு தோசை வைக்கிறேன், வாடி பா பா. தோசை சாப்பிட்டு அப்படியே பா, இறங்கி வா, கீழே இறங்கி வா, சாப்பிட்டுங்க. அம்மா தோசை வைக்கிட்டா உங்களுக்கு? இந்த தோசை சாப்பிட்டு, தோசை பிச்சு வைக்கிட்டா அம்மா? இந்தா. சரிடி, நீ நல்லடி, நல்லடி, நீ நல்லா பட்டுடி, என் சொல்லடி, நீங்கள் என் வயிறை கட்டிடி. நீங்கள் சாப்பிடுங்கடி, சாப்பிடு. குட்டி வச்சிருக்க வயிற்றுல பசிக்கு சாப்பிடு. பசிக்கு தான் கத்துனியா? சாப்பிடு, தோசை சாப்பிடுமா. என் சொல்லமே, என் வயிறை கட்டியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கிட்டிமா குட்டி போட போகிறா. எப்போ போடுவான்னு தெரில, வயிறு பெருசாக இருக்குது. எங்கே தான் போகிறான்னு தெரில. பசி டைம் மட்டும் வீட்டுக்கு வரா, மற்ற டைமில் அப்புறம் எங்கன்னா ஓடி போயிடுறா. ஒரு 1 hour 1/2 hour வீட்டில் இருக்கிறா, அப்புறம் ஓடி போயிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றா பாருங்க கிட்டி. வயிறு ஃபுல்லாக பெரிய வயிறாயிடுச்சு. எத்தனை குட்டி வச்சுருக்கான்னு தெரில வயிற்றுல. போட்ட 3 குட்டியுமே செத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 குட்டி போட்டால் 3 குட்டியுமே செத்து போச்சு. என்ன உடம்பு பிரச்சனை தெரில. பூண்டு குட்டிங்க அப்படியே உடம்பு சரியில்லாமல் படுக்குதுங்க, அப்படியே செத்து போயிடுதுங்க. பாலும் குடிக்காமல் சாப்பிடாம செத்து போயிடுதுங்க. இப்போ எத்தனை குட்டி போடுவான்னு தெரில. சாப்பிட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தோசை சாப்பிடுவா. அவளுக்கு தோசை சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். முட்டை சாப்பாடு பிடிக்கும். பால் சாப்பாடு கூட அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாள். முட்டை சாப்பாடு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு கிட்டிமா சாப்பிடுதா? தோசை சாப்பிட்டு சொல்லலாம். புட்டு வைக்கும் அம்மா. புட்டு தருவாடி பட்டு. கிட்டி பொண்ணு, என் சொல்லம், என் கிட்டி பொண்ணு, எங்கள் செல்ல பொண்ணு, லட்டு பொண்ணு. சாப்பிடு சாப்பிடு, சாப்பிடு பட்டும். கிட்டிமா தங்க பொண்ணு, என் தங்க பொண்ணு, என் கோல்டம்மா, என் கோல்டம்மா. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டி பாருங்கள், உடம்பு ஃபுல்லாக ஒரே கோல்டன் கலரில் தான் இருக்கும் இவளுக்கு. வாய்க்கு கீழே மட்டும் லைட்டாக வெள்ளையாக இருக்கும். மீதி இடம் ஒரே கலராக இருப்பா, கோல்டன் கலரு. சாப்பிடுது விடுப்பா, சாப்பிடுது. ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன்? இந்த சாப்பிடு. அண்ணா வந்தாண்ணம்மா, அண்ணா ஒன்று கூப்பிட்றாண்ணா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி போட போகிறா. வயிறு ஃபுல்லாக இருக்குது, பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு. எத்தனை குட்டி போட போகிறான்னு தெரில.
ஃபஸ்ட்டு என்கிட்ட கிட்டின்னு ஒரு பொண்ணு இருந்து அந்த அந்த பூனையோட பேர் தான் இவளுக்கு வச்சுருக்கேன் நான். அது கொஞ்சம் லைட்டாக பிளாக்கு ப்ரௌனு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் அந்த பூனை. அது ரொம்ப பாசமாக இருக்கும் என் மேலே ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூனை என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. வெளியில் 4 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை. அந்த பூனை செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவளுடைய பேர் தான், அவள் ஞாபகமாக தான் இவளுக்கு இந்த பேர் நான் வச்சுருக்கேன், கிட்டின்னு சொல்லி. அது புஜ்மா போட்ட குட்டி. என்னட்டு சொல்லலாம், போதுமாடி பட்டும், போதுமாடி விட்டுமே. அப்போ பத்துக்கு போ, போங்க சாமி பத்திர, பத்துக்கு போடி, பத்துங்க சொல்லலாம். போம்மா, இப்போ ரெஸ்ட் எடுப்போம், போ சொல்லலாம். மேலே போய் பத்தா, இங்கே வா, மேலே போய் பத்தா, போ போ, மேலே பத்துக்கு போ, பத்தா. ஐயோ போ, வயிறு பிள்ளைக்கு வயிறு போ, பத்து ஐயோ போ, பார்த்துமா, 10 கோடி லட்டு, 10 தூங்கு, இப்போ ரெஸ்ட் எடுமா. வெளியே போய் சுத்தாத, பாட்டு சாப்பிட்டு இங்கே தூங்கு கிட்டிமா. இங்கே பத்து தூங்கு சொல்லாங்களாம், போவாதடி பட்டோ, பத்துக்கோ பத்துக்கோ, 10 கோடி சொல்லும். என் தங்கம் சொன்ன பேச்சு கேப்பா. வெளியே போகக்கூடாது என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.